ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே, பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவரே, அல்பா ஒமேகா ஆனவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிற ஐயா எங்களை தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆளுகை செய்யும்படிக்கு தகப்பனே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்படைத்து ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே நீர் வல்லவர், நீர் வல்லவர், வல்லவர் ஆண்டவரே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் மாறாதவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. ஓ, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஓ தகப்பனே, மாறனாதா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என் ஷடாய், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கும் நிறைந்தவராயிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யெகோவா ஷாலோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. யெகோவா ஈரே, யெகோவா ரூபா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவர்களுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் ஆண்டவரே. உம்மை மனதார துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல ஆண்டவரை காத்து வழிநடத்தி தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே எங்களை சுகபத்திரமா சமூகத்திலே கொண்டு வந்தீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காப்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா.
ஆண்டவரே தகப்பனே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே சோதனை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சிலுவை ஆண்டவரே நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்காய் நீர் செய்ததை ஆண்டவரே உம்முடைய பாடுகளை ஆண்டவரே நினைக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காய் முள்முடி சூடினவரை துதிக்கிறோம், எங்களுக்காய் காயப்பட்டவரை துதிக்கிறோம், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தவரை துதிக்கிறோம். ஆண்டவரே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே உயர்ந்தவர் ஆண்டவரே. உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் மனதாரமை துதிக்கிறோம் ஐயா, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தின் ஆண்டவரே தகப்பனே 2ஆம் வாரம் வரையிலும் கர்த்தர் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இப்படி சன்னிதானத்தில் அழைத்து வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. முழு இருதயத்தோடு பாடவும் துதிக்கவும் கிருபை தருவீராக. உள்ளத்தின் ஆண்டவரே தகப்பனே சோதரங்கத்தாவே இயேசுவே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆளுகை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உகந்த காணிக்கையாக ஆண்டவரே இப்படி சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. இப்படி கரத்திலே முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உகந்த காணிக்கையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய காலத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முழு சிந்தையும் உண்மையே நோக்குவதாக ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உண்மையே நோக்கி இருப்பதாக ஆண்டவரே தகப்பனை. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதிகள் ஆண்டவரே தகப்பனை, ஜெபங்கள் ஆண்டவரே, ஆராதனை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வேலையிலே கர்த்தாவே எங்களுடைய ஆராதனைக்கு விரோதமாய், ஜெபத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் இயேசுவே நீர் நிர்மலமாக்கி போடும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆராதனை முழுவதுமாய் உடைய சகினா மகிமை எங்களை நிரப்பும்படிக்கு உடைய காலத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை யாவும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வேதம் சொல்கிறது அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை. அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்னையும் அவர்களை முழுவதுமாக என்னிடத்தில் படைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் முதலாவது தேவ சமூகத்தில் நம்மளை நாம் தாழ்த்துவோம். அப்படியே ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல அப்படியே ஆண்டவரை பார்த்து என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க, என் சிந்தனை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. அப்படியே ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனை. எல்லாம் ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. எல்லாரும் ஆழத்தும் அர்ப்பணித்தே நான்
என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஒரு அர்ப்பணிப்போடு என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆண்டவருக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. என்னை நீங்க ஆளுகை செய்ய தெய்வமே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆவியான தொடர்ந்து மீதியான வேலைகளை தேவன் நடத்துகிறாகும். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி தொடர்ந்து இருக்கிறதால, மீதம் இருக்கிறதால ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைய நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எங்கே 2-3 பேர் நாமத்தை நிமித்தமாக கூடிவீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம் நடுவே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நமக்கு விடுதலைகளையும் நமக்கு அற்புதங்களையும் நமக்கு அடையாளங்களையும் செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் நம்ம பாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். 40வது பாடல். சேர்ந்து நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம், சமாதானம் காணப்படுகிறது. நமக்கு விடுதலையை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் எல்லாம் சொல்வார்களாம். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகர், விடுதலை நாயகர். கரங்களை உற்சாகம் சொல்லுமா? வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லாரும் சொல்லுங்க, விடுதலை நாயகர். விடுதலை ஆமென் ஆமென். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். எல்லாம் சொல்லுங்க, அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார்,
எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் கரங்களை உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றியை தருகிறார். இணைந்து சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன். ஆமென், ஆமென். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். எல்லாரும் சொல்லுங்க. விடுதலை நாயகன், விடுதலை. கரங்களை உற்சாகமாய் வெற்றியை. ஆமென். எனக்குள்ளே என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக சொல்லப்படுறது. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஆமென். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாய் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். நாம அவரை தேடி ஓடி போகல, அவர் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது தேடி வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்தார், நம்மளை புது மனிதனாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட தேவனை இருதயத்தின் ஆழத்தில் அந்த நன்றியுடைய இருதயத்தோடு இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ முறை நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். இப்போ கூட சில கஷ்டமான சூழ்நிலைகள், சில கடினமான பாதைகள் நமக்கு உண்டு. அது ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம தெரியப்படுத்தும் வண்ணமாக அப்படி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி மிகப்படுத்தலாம். 831வது பாடல், ஒரு அருமையான பாடல். நம்ம எல்லாம் சேர்ந்து கலந்துட்டு உற்சாகமாய் பாடி மிகப்படுத்துவோம். 831வது பாடல். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2022வது ஆண்டுல இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகள்ல கூட கைகளில் அவர் ஏந்தி நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட தேவனை இருதயத்தின் ஆழத்தில் நன்றியுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து அவருடைய உதவியை நாடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி மேம்படுத்தணும். அப்படியே இருதயத்தின் ஆழத்துக்கு பாடி மேம்படுத்தலாம். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு
ஆமென். நமக்கு விடுதலையை தருகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்டதான பாடுகளா இருக்கலாம், எப்படிப்பட்டதான இக்கட்டுகளா இருக்கலாம், அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவருடைய கண்மலையில வைத்து அவர் நம்மளை பாதுகாத்து நமக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரங்களில், நம்ம சோர்வுற்ற நேரங்களில் நமக்கு நல்ல துணையாளராய் நம்ம கூடவே இருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாடுகள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கும், உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக எழுப்புகிறவர் யார்? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து அவருடைய கண்மலை மீது நம்ம நிற்கிறதாக நினைத்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி ஒரு பாடலை பாடப் போகிறோம். 291வது பாடல். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிறதான பாடலை நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடி மையப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்து பாடி மையப்படுத்தலாமா? 291வது பாடல். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிறதான பாடல் சேர்ந்து பாடி மையப்படுத்தலாம். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே.
எஸ் glory to Father. வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தாழ்வு கொள்ளமே தண்ணீரை வண்டல்லத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுடன் வாக்கு கொடுத்த தெய்வமே, இந்த கிருபையின் வல்லமை வெளிப்படுவதாக, இந்த கிருபையின் வல்லமை வெளிப்படுவதாக. பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுவதாக. ஹalleluya. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் வாய்களை திறந்த ஞானவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரை பார்த்த கூப்பிடுங்க. ஆவியானவரே, உமது கிருபை வெளிப்படுவதாக. ஹalleluya. எங்க நடுவே வெளிப்படுவதாக, எங்க நடுவே வெளிப்படுவதாக. எஸ் glory to Father. அவர் சீர்படுத்துகிற தேவன், அவர் சீர்படுத்துகிற தேவன். அவர் எனக்கு பிரியமான தேவஜனமே, அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதை மாத்திரமல்ல, அவர் சீர்படுத்துகிற தேவன். பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவன் பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துவதற்காக அவர் சீர்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் சீர்படுத்துகிறவர், சுகப்படுத்துகிறவர், நிலைநாட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. இருதயத்தின் ஆழத்தில் ஆவியானவரே, ஒரு கிருபையாய் என்னை வெளிப்படுவீராக, கிருபையாய் வெளிப்படுவீராக. எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்தில் பூமி கடல் சிறுமியில் ஊர்ந்து ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நம்மளை தாங்குகிறவர், நம்மளை தப்புவிக்கிறவர். வேடனுடைய கண்ணிக்கு பாலாகும் கொலை நோய்களுக்கு தப்புவிக்கிற தேவன் அவர். அப்படியே ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பாருங்களேன். அப்படியே பரிசுத்தம் உள்ள தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் நம்மளை தோளில் தூக்கி சுமக்கிற தேவன், அவர் நம்மளை தேற்றுகிறவர். பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு புது பலனை தருகிறவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்மளுடைய கண்ணீர்களை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசு, நடக்க முடியல. தாண்டி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, சொல்லுங்க, தாண்டி கொள்ளுங்க. ஓ, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஓ, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஓ, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதை கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அப்படி ஆண்டவர் கருத்துல நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், தனிமையின் பாதையில யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கின போது நம்மளை அரவணைத்த தேவன், நம்மளை தூக்கி சுமந்த தேவன், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்குகிற கொள்ளை நோய்களுக்கும் நம்மளை தப்புவித்தவர். அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். நடக்க முடியல ஆண்டவரே, என்னால முடியல, நான் பலனற்ற பாத்திரம், நான் பலனற்ற பாத்திரம். என் பொருளாதாரத்தை நினைக்கும் போது என்னால் நடக்க முடியல. என் சுய பலத்தால் நிறைய இடங்கள்ல நடந்து பார்த்துட்டு என்னால முடியல. என் ஆள் பலத்தால் நிறைய இடத்துல நடந்து பார்த்துட்டு என்னால் நடக்க முடியல.
என் சொல்பலத்தால் சாதித்திரலான்னு சொல்லி நிறைய காரியங்களை செஞ்சு பார்த்துட்டேன், நடக்க முடியல. ஆனா நீங்க என் பட்சத்தில் இருக்கும்போது என்னை தாங்குகிற தேவன், என் காலடி வலுவாமல் என்னை தாங்குகிற தேவன். ஓ, நீங்க என் மேல வைத்த அன்பு பெரியதப்பா, நீங்க என் மேல் வைத்த அன்பு பெரியதாண்டவரே. தனிமையின் பாதையில யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அறக்கதவை பூட்டிக் கொண்டு நான் அழுத போது என்னை தேடி வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி எடுத்தீரே, உனக்கு ஈடானவர் ஒருவர் உண்டோ? அவர் நம்மளை தப்பு வைக்கிறவர், அவர் நம்மளை தப்பு வைக்கிறவர். அப்படியே இந்த ஆராதனை வேலையில அவருடைய அன்பை மாத்திரம் ருசித்து ஆண்டவரை நோக்கி பாருங்களேன், அவருடைய அன்பை மாத்திரம் ருசித்து நோக்கி பாருங்க. இந்த உலகத்துல மேல அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை வெறுத்து ஒதுக்கிறவர்கள் அநேகம். ஆனால் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, நமக்காக சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நமக்காக சிலுவையில துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நாம பெற இருந்ததான நிந்தனையையும் அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே, அவர் ஏற்றுக்கொண்டாரே. அது எவ்வளவு பெரிய சாக்கியம், எவ்வளவு பெரிய கிருபை. அப்படியே ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்களேன். என்னால முடியலப்பா, டோட்டல் அவர் கரத்துல சரண்டர் பண்ணி என்னால முடியல ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே இருதயத்தின் ஆழத்துல இருந்து, எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்படியே ஆண்டவரை மாத்திரம் உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டு. ஆண்டவர் நமக்காக சிலுவையில கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை பெற்றுக்கொண்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விழாவில் ஈட்டியால குத்தப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, தலையிலும் முற்கிடத்தை ஏற்றுக்கொண்டது. உடம்பெல்லாம் மாறினால் உழப்பட்ட நிலத்தை போல, உழப்பட்ட நிலத்தை போல காணப்பட்டதை ஒரு நிமிடம் அப்படியே நினைத்து, ஆண்டவரே நீங்க என் மேல் வைத்த அன்புக்கு ஈடு ஒன்றுமில்லையே, நீங்க என் மேல வைத்த அன்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லையே, நீங்க என்ன தேடி வருவதற்கு நான் ஏமாத்திரப்பா, நான் ஏமாத்திரப்பா. என் மேல் அன்பு வைத்து என்னையும் உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி, என்னையும் பரிசுத்தவானாய் உம்மோடு கூட யுக யுக காலமாய் வாழும்படியாக என்னை அனுதினம் 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 என்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேனே, அதற்கு நான் ஏமாத்திரன், அதுக்கு நான் ஏமாத்திரன் ஆண்டவரே. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா. ஆனாலும் நீங்கள் வைத்த அந்த அன்புக்கு ஈடான அன்பு என்னால ஒண்ணுமே செலுத்த முடியலையே. அந்த அன்பை அப்படியே கொஞ்ச நேரம் நினைத்து அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமை பாதையில் தகப்பனே தோளிலோ சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. யோசிச்சு தனிமையின் பாதை, அதை சிந்தித்து சொல்லுங்களேன். தகப்பனே தோளி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இந்த உலகம் நம்மளை நியாயம் தீர்த்தது, இந்த உலகம் நம்மளை குற்றவாளி என்று சொல்லி நியாயம் தீர்த்தது, இந்த உலகம் நம்மளை தூக்கி எறிந்தது, இந்த உலகம் ஆகாது என்று சொல்லி தூக்கி எரியப்பட்ட கல்லை போல உதாசீனப்படுத்தி நம்மளை தூக்கி எறிந்தது. ஆனா அவர் நம்ம
எப்படி சொந்தங்கள் தூக்கி உதாசீனப்படுத்தி எரிந்ததோ, எப்படி சொந்த சகோதரர்கள், சொந்த தாய் தகப்பன் எப்படி தாவீதை உதாசீனப்படுத்தி எரிந்தார்களோ, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அதே போல வெறுத்து ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆடு வைத்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அதுதான் தேவனுடைய அன்பு. அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்புக்கு முன்னாடி திறமைக்கோ, தேவனுடைய அன்புக்கு முன்பதாக பதவிக்கோ, தேவனுடைய அன்புக்கு முன்பதாக உயர்வுக்கோ எந்த இடமும் கிடையாது. அவர் நம்மேல் வைத்த அன்பே விளங்க பண்ணுகிற தேவன். ஓ, எவ்வளவு பெரிய கிருபை! அப்படியே அந்த அன்பை நினைத்து இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து, ஒரு கரத்தை வானத்துக்கு எதிராக உயர்த்தி அதை நினைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கலாங்க, இந்த உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அவர் யார் மேல அன்பு வைத்திருக்கிறாரோ, அவர் யார் மேல நேசம் வைத்திருக்கிறாரோ, எதுவுமே இல்லைன்னா கூட நம்மளை தாங்குகிற கரத்தை உணர முடியும், நம்மளை அரவணைக்கிற கரத்தை உணர முடியும், நம்மளை தேற்றுகிற கரத்தை உணர முடியும். அதுக்கு செல்வந்தம் தேவை கிடையாது, பொண்ணு பொருள் வைரம் வைடூரியெல்லாம் தேவை கிடையாது. தகப்பனின் நேசம் போதும். அப்படியே ஒரு கரத்தை இருதயத்தில் வைத்து, ஒரு கரத்தை வானத்தில் உயர்த்தி, நீங்க என் மேல வைத்த அன்புக்கு ஈடு ஒன்றும் இல்லையப்பா, அதை உணர்ந்து சொல்லுங்க. என் மேல வைத்த அன்புக்கு ஈடு இல்லையே. என்னை பலர் சபித்து என்னை தூற்றினாங்க, என்னை உதாசீனப்படுத்தினாங்க, தூக்கி எறிந்தார்கள். ஆனால் என்னை தூக்கி அரண்மனையில் உட்கார்ந்து வைக்கிறது மாதிரி என்னை வைத்துக் கொண்டு இருக்கிறீரே, உங்களுக்கு எப்படி அப்பா நன்றி சொல்லுவேன். அப்படியே இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து, ஒரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்படியே ஆண்டவரை மாற்ற அப்படியே பிடித்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் உணர்ந்து சொல்லுங்க. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு. Oh, thank you, Father. Amen. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். Oh, thank you, Father. அப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்று போதெல்லாம். எவ்வளவு பெரிய கிருபை! ஓ, அணைத்து கொண்டீரே, பல சபித்து என்னை தூற்று போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரே. ஓ, உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன். நம்மள அவர் உள்ள கையில வரைந்திருக்கிறாங்க. ஓ, உள்ள கையில் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன். தனிமை பாதை, ஓ தகப்பனே உத்தோரை, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹalleluya 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 எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் அப்படியே நம்முடைய தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். அப்படியே நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிபடுத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாக இந்த இடத்தில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதிப்பீரா. தேவன் கரம் கூடவே இருப்பதாக உங்களுடைய அன்பை விளங்க பண்ணினீரே. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபையப்பா, அப்படியே செய்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. எங்களை தாழ்த்துக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமே. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம், எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? அப்படியே நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தினுடைய காரியங்களுக்காக, ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக, தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, நம்முடைய கிராமத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தரும்படியாக, நம்முடைய சபையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக, தேவனுடைய கிருபை வெளிப்படும்படியாக எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்ம எல்லாருடைய நோக்கி பார்க்கலாம். எல்லாருடைய ஜெப சிந்தனையிலே காணப்படுவோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்க, நம்ம சபையினுடைய தேவைகளுக்காக ஆண்டவர் நல்ல ஒரு காரியங்கள் நம்முடைய சபையில் செய்யும்படியாக, வர இருக்கிற ஆண்டுகளாக்காக அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ராஜனோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபி அப்படியே ஒரு மனதோடு கூட நாம் எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லாரும் அப்படியே ஒரு மனதோடு கூட தேசத்தையும் உம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் சபைகளையும் தேவ ஊழியர்களையும் மனதிலே கொண்டு வருவோம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட தேவனை நோக்கி, ஆண்டவரே, அப்பா பிதாவே, இயேசுவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே, ஒரு விசை கூட எல்லாரும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதபடியிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, முதலாவது நம்மை தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்க போகிற ஆண்டவரே, உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்யுங்க. அப்பா, ஆண்டவரே, எங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட, ஆண்டவரே, எங்களோடு போராடுகிற எல்லா அசுத்த கிரியைகளின் வல்லமைகள் முறியடிக்கப்பட, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களோடு போராடுகிற எல்லா மாம்ச கிரியைகள், எல்லா அந்தகார கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வேளையிலே முற்றிலுமாய் அறுக்கப்படும்படிக்காய், எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்கப்படும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தகப்பனை கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே, எங்களை கட்ட நினைக்கிற எல்லா கிரியைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் ஆண்டவரே தகப்பனை எல்லாம் எங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமிச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற தேவன். ஆண்டவரே, அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படும்படிக்கு வாக்கு கடங்காத பெருமிச்சோடு வேண்டுதலோடு ஆண்டவரே, ஓ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க அந்த புதிய பலன் வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஓ அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளிலே ஜனங்கள் ஒரு மனமாய் கூடியிருந்த வீட்டிலே ஆண்டவரே பெருமழையாய் உம்முடைய வல்லமை அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல் ஆண்டவரே, ஓ அந்த பெரிய கிருபை எங்கள் நடுவிலே ஊற்றப்படும்படிக்காய் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜனங்களுக்காய் கதவி ஜெபிக்கிற அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்படியே நம்முடைய தேசத்தை கண்முன் கொண்டு வருவோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆண்டவரே தகப்பனே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அதிகாரங்கள் எல்லாம் உம்மால் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவரே தகப்பனே, சுதந்திரம்
தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் நீர் ஆண்டவரே. ஓ எல்லாம் உமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தகப்பனே. ஆவியானவரே, இந்த தேசமும் தேசத்தில் இருக்கிற சகல ராஜாக்களை அதிகாரிகளை யாவரையும் உடைய கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அப்பா 140 கோடி ஜனங்களையும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகளை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நல்ல ஞான கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. இந்த பூமியில் இருக்கிற ஆண்டவரே இயற்கை வளங்களை தகப்பனே ஞானமாய் பயன்படுத்தி அவங்களை ஜனங்களுக்கு தகப்பனே அப்பா சகல காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஆண்டவரே இந்த கிருபைகளை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக ஞானம் அவர்களை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்க தேசத்திலே கலகம் உண்டாகாதபடிக்கு, எங்க தேசத்திலே ஒரு அமைதல் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் ஆளுகையை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஒவ்வொரு தகப்பனே சோதரம் ஆண்டவரே இந்த பூமியிலே மக்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை தகப்பனே அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை ஆண்டவரே ஓ அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க தகப்பனே தேசத்தின் ஜனங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க ஆண்டவரே தகப்பனே நீர் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உங்களுடைய ஆளுகை தேசத்தின் மீது வருவதாக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பனை ஜனங்களையும் ஆண்டவரே தகப்பனை அதிகாரிகள் ஆண்டவரே செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவர்கள் செய்கிற தகப்பனை அநியாயத்தின் நிமித்தம் ஆண்டவரே எங்க தேசம் ஆண்டவரே உங்களுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதபடிக்கு ஜனங்களுடைய ஆண்டவரே அக்கிரமமும் மீறுதலும் ஆண்டவரே எங்க தேசத்தை அழிக்காதபடிக்கு உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும், அதிகாரிகளுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஓ தகப்பனே இயேசுவே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவருடைய இரத்தம் ஆண்டவரே தகப்பனே இந்த தேசத்தை சுத்திகரிப்பதாக ஆண்டவரே எங்கள் ஜனங்களை சுத்திகரிப்பதாக ஆண்டவரே. எல்லா தகப்பனே அப்பா சோதரம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே மதுபானங்கள் ஆண்டவரே தகப்பனே பொல்லாத அசுத்த கிரியைகள் கொலைகள் வெறிகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறட்டும், எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கோபம் எங்க தேசத்திலே பற்றி எரியாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபம் ஆண்டவரே எங்க தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னித்து நீங்க சுத்திகரிங்கப்பா, அக்கிரமங்களை மன்னித்து நீங்க சுத்திகரிங்கப்பா, மீறுதல்களை மன்னித்து நீங்க சுத்திகரிங்கப்பா. ஆண்டவருடைய தகப்பனே இரக்கமுள்ள கரம் ஆண்டவரே எங்க தேசத்தின் மீது எங்க ஜனங்கள் மீது ஆண்டவரே நீட்டப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே மன்னிக்கிற கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்க தேசத்துக்கு நீங்க இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க பார்த்தாலும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்புகிறாங்க ஆண்டவரே. தகப்பனே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழுப்புகிறது ஆண்டவரே. ஓ தகப்பனே அலைகள் முழக்கமாய் எப்போ ஆண்டவரே காணப்படுகிறது ஆண்டவரே. இயேசுப்பா தகப்பனுடைய வருகையின் நாட்கள் சமீபமாய் என்று வேதம் அறிவிக்கிறது ஆண்டவரே. அப்பா ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரும் தன்னை அர்ப்பணிக்கவோ தேவனுக்கு நேராக தன்னை திருப்பவும் கிருபை கொடுக்கும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஜனங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு இறங்குவீராக. எங்க தேசத்திலே ஒரு சேமத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தகப்பனே இரக்கமுள்ள கரம் நீட்டப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே துறைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வித்துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வேளாண்மை துறைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு துறைகளிலும் தேவ ஆளுகை வருவதாக ஆண்டவரே. ஜனங்களுக்கு என்று உண்மையாய் தகப்பனே அவர்கள் உழைக்க, ஜனங்களுக்கு உண்மையான திட்டங்களை ஏற்படுத்த, ஜனங்களுக்காக தகப்பனே அப்பா சோதரம் ஆண்டவர்கள் செயல்படுகிற நல்ல இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொரு ஆண்டவரே துறைகள் மீது துறை அதிகாரிகள் மீது வருவதாக ஆண்டவரே. தகப்பனே நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல திருச்சபைகளுக்காக ஊழியர்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே தகப்பனே அப்பா, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்தது ஆண்டவரே தகப்பனே. ஜனங்களை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களை விடுதலையாக்குகிற இடம் ஆண்டவரே தகப்பனே. அங்கு ஆவியானவர் ஊற்றப்படும்படிக்கு ஆவியானவர் வல்லமை பொழிந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆவியானவருடைய கிரியை உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்ச கிரியைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, உம்முடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி அபிஷேகம் எல்லா திருச்சபைகளிலும் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மார்க்க பேதங்கள் எல்லாம் விலகும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆளுகை ஒவ்வொரு திருச்சபைகள் மீது கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு தேவ ஊழியர்களை நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. எல்லா ஜெபம் ஆண்டவரே, எல்லா ஊழியர்களை நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, ஆத்துமாக்களை அறுவை செய்கிற ஆண்டவரே உன்னதமான பணியுடைய கரங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க அவர்களை ஆளுகை செய்து ஜனங்களோடு கூட தகப்பனே அப்பா உடைய வார்த்தை வல்லமையை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே தேவனோடு கூடவே இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே என்ன வார்த்தைகளை அறிவிக்க வேண்டுமோ ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இடைபட வேண்டும் ஆண்டவரே. விடுதலை அளிக்கிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக, சுகமளிக்கிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக, கட்டுகளை அறுக்கிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வல்லமை உள்ள வார்த்தையினாலே ஒவ்வொரு தேவ மனுஷருடைய ஆண்டவரை ஆளுகை நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வரங்களினாலே ஆண்டவரே தகப்பனை நிரப்புவீராக தகப்பனே. உடைய குடும்பங்களை உடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்புகிற சகல வல்லமைகளை அழிக்கப்படும்படியாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அதிகாரங்கள் முடக்கப்படும்படியாய் தேவ பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஹalleluya. தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தகப்பனே எங்களுடைய ஜெபத்தை கேட்காமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல கிராமங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய கிராமத்தை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க சுற்றி இருக்கிற கிராமங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நீர் இருந்த நாட்களில் கிராமம் கிராமமாய் ஆண்டவரே தகப்பனை சுற்றி திரிந்து ஆண்டவரே தகப்பனை திக்கற்றவர்களையும் ஆதரவற்றவர்களையும் ஆண்டவரே பிடியாளிகளை தேடி சென்று அற்புதம் செய்து விடுதலை அளித்தீரே. இந்த நாட்களில் எல்லா கிராமங்களிலுடைய ஆளுகை வருவதாக, எல்லா கட்டுகளும் விலகட்டும் ஆண்டவரே. பாரம்பரிய கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஜனங்களுக்கு வல்லமை வெளிப்படட்டையா ஆண்டவரே. கடந்து செல்கிற பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு, உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு ஆண்டவரே கடந்து சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆத்துமாக்கள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா அன்பினால் நிறைக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கரம் தொடும்படிக்கு, ஆளுகை செய்யும்படிக்கு, விடுதலை அளிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுப்பா, ஜனங்களுக்காய் ரத்தம் சிந்தினீரே, ஜனங்களுக்காய் காயப்பட்டீரே, தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்க எல்லா கிராமங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த கிராமத்தில் ஒரு திருச்சபை தந்தீரே, ஆராதிக்கும்படிக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நீங்க எங்களுக்கு ஒரு போதகரை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களுடைய போதகரைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. சரீரத்தில் உள்ள சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தகப்பனே எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஆண்டவரே. தகப்பனே ஒரு சபை வளர்ச்சிக்கு அடுக்கிற எல்லா முயற்சிகளை காத்து வாய்க்க பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி. வர இருக்கிற ஆண்டு விழாவுக்காக கூட நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர பண்ணிக்காமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே 12 வருடங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா இதை ஆராதிக்க உதவி செய்தீரே ஆண்டவரே. தகப்பனே இயேசுவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபை பண்டிகை கொண்டாடத்தக்கதாக, அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாக வருகிற தேவ மனுஷனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக என் நோக்கத்தோடு உடைய தாசரின் நடுவில் கொண்டு வருகிறீர்கள் ஆண்டவரே. உடைய சித்தம் நிறைவேறும்படி எல்லா ஜெபமும் ஆண்டவரே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவருடைய மகனை மறைத்து வெளிப்படுவீராக. அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. புதிய புதிய ஆத்துமாக்கள்
அந்த நாளிலே சந்திக்கப்படணும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சோதர கர்த்தாவே, எங்களுக்கு தந்த ஆண்டவரே திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் உடைய பாதபடியிலே வைக்கிறோம். அவைகளை தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே சோதர விழித்திருந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படிக்கு, ஆத்துமாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளாய் தரும்படிக்கு ஆண்டவரே தொடர்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில் நடக்கிற ஆண்டவரே ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே தகப்பனப்பா ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஊழியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வாலிபர் ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே டிவி ஊழியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கிராம ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, சபை மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே நீர் நாமே செயல்படுத்தும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய குறைவுகள் ஆண்டவரே குற்றங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே சோதரம் ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே நீர் நாமே ஆண்டவரே சகலத்தை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து தகப்பனே அப்பா ஆண்டவரே நடப்பிக்கும்படிக்காய் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எடுக்கப்பட்டதான காரியங்களுக்காகவும் கேட்கிறதான சத்திய வார்த்தைகளுக்காகவும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பு பரலோக தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தசமபாகமாய் உற்சாகமாய் ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. முதல் பலனை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவன் பிள்ளைகளின் ஆசீர்வதித்து நீர் பெருகப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை தாழ்த்துகிறோம் தகப்பனை, இல்லை தாழ்த்துகிறோம், தலை மட்டும் தாழ்த்துகிறோம். கூட வேறு ஆளுகை செய்யுங்க. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல தகப்பனே, ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட உங்கள் மறுபடியும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 13வது அதிகாரம், ரோமர் 13 அதில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 13:14 வாசிக்க பார்க்கலாம். துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதனால நம்ம தியானிக்க போகிற காரியம் தரித்துக் கொள்ள வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்துல இந்த இடத்துல வரும்போது இந்த வேத பகுதி இந்த இடத்துல வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த ரோமருக்கு எழுதினதான இந்த நிருபமானது இந்த இடத்துல வாசிக்கப்பட்டது. இந்த நிருபத்துல அன்பை குறித்து நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எனக்கு நேற்றைய தினத்துல அதை வாசிக்கும் போது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. ஆமென். தரித்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யணுங்க? தரித்துக்கொள். சரி, கட்டணம் சரி, நல்லா கவனிங்க. தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ளுகிறது என்றால் ஒரு விதத்துல சொல்லுவார்கள் அணிந்துக்கொள். அல்லேலூயா. அணிந்துக்கொள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆடைகளை நம்ம அணிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடையை நாம் நினைத்தாதான் கலத்த முடியும். கிழிச்சு எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். கலர்ச்சி எடுக்கிறதுனா நம்ம என்ன செய்யணும்? கலர்ச்ச வேண்டும். நல்லா கவனிங்க. அதே போலதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை பார்த்து சொல்கிறதான ஒரு காரியம் என்ன? நீ என்ன அணிந்துக்கொள், என்னை தரித்துக்கொள். இல்லையா? நாம தான் நிறைய நேரம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து அவரை விட்டு விலகி போய் விடுகிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை தரித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆண்டவரோடு உறவாட ஆசைப்படுகிறோம். ஆண்டவரோடு நடக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்மளால ஆண்டவரை தரித்துக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரோடு இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரோடு நம்மளால என்ன செய்ய முடியலங்க? இருக்க முடியவில்லை. அவரை தரித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? நீங்கள் ஏன் ஆண்டவரை என்னால் தரித்துக் கொள்ள முடியலை? ஆண்டவரை தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை மாத்திரம் நான் வேகமாக சுட்டிக்காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். முதலாவது, ஏன் ஆண்டவரை தரித்துக் கொள்ள முடியவில்லை? ஆண்டவரை தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 13:12 வாசிக்க பார்க்கலாம். இரவு சென்று போயிற்று. இரவு சென்று போயிற்று. பகல் சமீபமாயிற்று. பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். முதலாவது இருளை அகற்றி ஒளியை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ராத்திரி ஒரு 8 மணிக்கான இந்த சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த சபையில நீங்க லைட் எதுவும் போடாம உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்காங்களா, இருட்டா என்னது எங்க இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இல்லையா? எது எங்க இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. வெளியில போகணும்னு நினைச்சு நடப்போம். ஆனா எந்த திசையில நடக்கணும்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்ம இப்ப எப்படியாவது வெளியில போயிடணும். வெளியில போயிட்டா ஓரளவு வெளிச்சம் தெரிஞ்சிடும். நினைச்சிடலாம், நடந்து வீட்டுக்காச்சும் போயிடலாம். கரண்ட் வேற போயிட்டு ஒண்ணு இல்லையே, எப்படி நடக்குது வெளியே, எப்படி எந்திரிச்சு போகுது, உள்ள உட்காந்து என்ன செய்வோம்? அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமா. அந்த நேரத்துல கதவு மட்டும் டாப்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்க அவிய எழுந்துடும் போயிடும். அல்லேலூயா. ஆமா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இருளை அகற்றி ஒளி என்ன செய்யி தரித்துக்கொள். ஒரு உலகத்துல வாழுகிற நம்மளால இந்த உலகத்துல இருளையே நம்மளால என்ன செய்ய முடியல, அதை கண்டு நம்மளால தைரியமாய் ஜீவிக்க முடியவில்லை. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய இருள் பாவ காரியங்களை அகற்றி விட்டு தேவன் சொல்லுகிறார், நீதியாய் இருக்கிறதான நீதியின் சூரியனாகிய என்னை தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ முதலாவது அவரை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிறதான இருள் பாவ காரியங்களை விட்டுவிட வேண்டும். பாவ எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். பாவ பேச்சுகளை விட்டுவிட வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்கிட்ட என்னென்ன இருள் இருக்குது நீங்க வாசிக்க பார்க்கலாம். அதே ரோமர் 13:14 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். களியாட்டு வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடந்தால் பகையிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடம் கொடாமல், உடலை பேணாமல். நல்லா கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், எப்படி நம்மிடத்துல இருள் காணப்படுறதுனால, மாம்ச எண்ணங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறதுனால, மாம்ச கிரியைகள் நம்மிடத்துல காணப்படுகிறதுனால நம்ம இந்த இடத்துல இருள் உள்ள மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுல ஒயரிங் பண்ணியாச்சு, வீட்டுல ஒயரிங் எல்லாம் பண்ணியாச்சு, பல்ப் எல்லாம் மாட்டியாச்சு, சுவிட்ச் போர்ட் எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. ஆனா
ஒரு போஸ்டுக்கும் வீட்டுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த கனெக்ஷனை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு வீட்டுல வெளிச்ச லைட் எரியணும்னா எப்படி எரியும்? தெரியுமா? உங்க வீட்டுல ராமக்கா வீடு கட்டி இருக்கிறா. ராம வீட்டுல எல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணியாச்சு, சுத்தி எல்லாம் பண்ணி வச்சாச்சு, பல்ப் எல்லாம் போட்டாச்சு, லைட் எல்லாம் போட்டாச்சு, டியூப் லைட் எல்லாம் வாங்கி மாட்டியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஃபேன்ல இருந்து எல்லாம் போட்டாச்சு. சுவிட்சியை போட்டுட்டு லைட் எரியும் கீழே உட்காந்துருந்தா எரியுமா? எரியாது. அந்த போஸ்ட்ல இருந்து வர வேண்டிய ஒயர் வந்தாதான், கனெக்ஷன் சரியானபடி கொடுக்கப்பட்டாதான் வீட்டில் என்ன செய்யுங்க? லைட்டு எரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் இந்த மாம்ச கிரியை செத்து நம் ஆண்டவரோடு நம்ம தொடர்ந்து சரியானபடி இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் நம்முடைய இருதயத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி வெளிச்சம் உண்டாகாது. அதான் விளங்கிக் கொள்ளுங்க, வெளிச்சம் உண்டாகாது. வெளிச்சம் வேணும்னா எப்படி வீட்டுல சுவிட்ச் போர்டு, லைட்டு, கரண்ட் எல்லாம் தேவையோ அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒளி நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் அவன் பாவ காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மாம்ச சிந்தைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தேவனோடு உள்ள உறவுல பலப்பட்டு இருப்பான் என்றால் அவனுடைய இருதயத்துல வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எனக்கு வெளிச்சம் ஆசைப்படுறோம், ஆனா இந்த பாவத்தை விடுறதுக்கு மனதில்லை. ஏதோ ஒரு பாவ எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை விடுவதற்கு மனதில்லை. எனக்கு இயேசு வேணும், இயேசுவை பிடிக்கும், அவரை தரித்து கொள்ள ஆசைப்படுகிறேன், எல்லாம் சரிதாங்க. ஆனா பாவம் இருக்குமானால் இயேசுவை தரித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிந்தனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச எண்ணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தரித்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ 11வது வசனத்தை வாசிங்களேன். அந்த 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நம் காலத்தை அடைந்தவர்களாய் எப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அது அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட ரட்சிப்பு ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு ரட்சிப்பானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையானது நமக்கு சமீபமாய் இருந்தது. இப்ப அதிக சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை நாட்கள் அதிக சமீபமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருந்தது, அதை காட்டிலும் இப்பொழுது அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆனா இப்போ நம்ம இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவருடைய வருகையில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது தேவனை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதன் இருளை அகற்றி ஒளியை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இருள நம்மளால வாழ முடியாது, இருட்டுல நம்மளால ஜீவிக்க முடியாது. அவன் தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, முதலாவது இருளை நீ என்ன செய்ய அகற்று. நம்மளுக்கு என்ன இருள் இருக்குன்னு பார்க்கணும், என்ன பாவம் இருக்குதுன்னு பார்க்கணும், என்ன காரியம் தேவனுக்கு பிரியமற்ற காரியம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அது அவ்வளோத்தையும் நம்ம மாற்றுவோமானால் தேவன் நமக்கு கிருபையாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அவரை தரித்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது நம்மளை சுத்திகரிக்கணும். முதலாவது நம்மளை என்ன செய்யணும்? புது ஒளியை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாற்றணும். இரண்டாவது, நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரம் அது 24வது வசனத்தை எல்லாரும் திருப்பி பார்க்கலாம். எபேசியர் 4:24 எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. அங்க ஒரு தரித்துக் கொள்ளுதலை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஒளியை தரித்துக் கொள்ளுங்கள், இரண்டாவது அங்க ஒரு நபரை தரித்துக் கொள்ள சொல்ல. வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மெய்யாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்ன தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளு. முதலாவது ஒளியை தரித்துக் கொள்ளு, பாவத்தை விட்டு நீதிக்கு திரும்புன்றாரு. இவர் இரண்டாவது சொல்லுகிறார், புதிய மனிதராகி என்னை தரித்துக் கொள். அல்லேலூயா.
புதிய மனிதன். பழைய மனிதனாகிய ஆதாம் இந்த உலகத்துல இருந்த போது அவனுக்குள்ளாடி பாவம் என்கிறதான காரியம் காணப்பட்டது. அவனிடத்துல பாவம் வந்தபடினாலே அந்த பழைய மனிதனாகிய சுபாவங்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அது ஜென்ம சுபாவம். அது ஜென்ம சுபாவம். அதுதான் பழைய மனிதன். நன்றாய் வழங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் பழைய மனிதன். நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும் என்றால் 22வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதே எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக வழங்கிக் கொள்ள முடியும். வாசிக்கிறேன். அந்தபடி முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டுமாம். பழைய மனிதனாகிய நம்முடைய சுபாவங்கள், பழைய மனிதனாகிய நம்மிடத்தில் காணப்பட்ட எல்லா குணாதிசயங்கள் அவைகளை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் இவைகளை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பழைய சுபாவம், பழைய ஆதாமாகிய முதல் மனிதனாகிய ஆதாமிடத்திலிருந்து நமக்கு உண்டானது. அந்த சுபாவம் தான் இன்றைக்கு பிறகுற குழந்தையானாலும் சரி, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளானாலும் சரி, அவருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. அந்த சுபாவம் எப்போது மாற்றப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ, என்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறானோ, அன்றைக்கு பழைய சுபாவம் மாறி புதிய சுபாவம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பது வரைக்கும் அவருடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது பாவ காரியங்கள் காணப்படும். புகைப்பிடிக்கிறவர்களாயும் இல்ல போதை பழக்கங்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அடிமைப்பட்டு இருப்பார்கள். ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறானோ அன்றைக்கு அந்த பழக்கங்களை விட்டு புதிய மனிதனாய் மாற்றப்படுவான். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தேவன் தான் சொல்றார், நீ பழையவைகளை விட்டு புதிய மனிதனாய் மாறு. ஆமென். உன் சுபாவங்கள் மாறும், உன் குணங்கள் மாறும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். என் சுபாவங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்குதான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் சுபாவங்கள் தேவனுக்கு பிரியமற்ற சுபாவங்களை காணப்படுதான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவைகளை விடும்போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனை தரித்து கொள்ளணும்னா முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? இருளை விட்டு ஒளியை தரித்துக் கொள்ளணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? பழைய மனிதனை களைந்து புதிய மனிதன் என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம். 1 பேதுரு எல்லாம் திருப்புங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம். எல்லாம் வேகமாக திருப்புங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனத்தை 1 பேதுரு 4வது அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். போது நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது இருளிலிருந்து ஒளியை தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்கா கொஞ்சம் பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அதே 1வது வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்க பார்க்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இது என்னன்னா, நானே பாடுபட்டனா உங்களுக்கும் பாடுகள் உண்டு என்கிறதான சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் ஏன்பா என் வாழ்க்கையில பாடு அப்படின்னீங்கன்னா, நம்மள கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகம். ஸோ நல்லா கவனிங்க. தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்றது வரைக்கும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் அவனுக்கு பிரச்சனையா இருக்கவே இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்த காரியத்தை குறித்தான சிந்தனை அவனுக்கு கஷ்டமே இல்லை. நல்ல ஆடு வைத்தான், நல்ல வீணை வாசித்தான், நல்ல ஜாலியாக இருந்தான். ஆனா என்னைக்கு
நன்றாக கவனிங்க, என்னைக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்னையில இருந்து அவனுடைய வாழ்க்கையில துக்கங்களும் துயரங்களும் தான் காணப்பட்டது. ஆமென், ஆமென். இன்றைக்கு அதே போலதான் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க சரிதான், உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு என்கிறதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில பாடு உண்டுங்க. எதுக்கு பாடு? 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அதே 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எதுக்கு எனக்கு பாடு? ஏன் என் வாழ்க்கையில பாடுகள்? வாசிக்க பார்க்கலாம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வைத்திருப்பான். நன்றாக கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாடுகள் வர 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 அவன் கூர்மையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கூர்மையாக்கப்பட்டுட்டே இருக்கான். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி தங்கத்தை அதை செய்கிற ஆசாரியானவன், மோதிரமானாலும் ஒரு செயினை செய்கிற ஆசாரியானவன் அதை என்ன செய்கிறார்? முதலாவது தங்கத்தை என்ன செய்கிறார்? உருக்குகிறார். அதாவது என்ன செய்யறாருங்க? உருக்குகிறார். அதை உருக்குனதுக்கு அப்புறம் தான் அவர் நினைக்கிற அந்த காரியத்திற்கு அதை வணங்க முடியும். அல்லேலூயா. அதே போலதான் இந்த பானை செய்கிறவர்களை பார்த்தீங்கன்னா, மண்பானை செய்கிறவர்களை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு வடிவத்தை கொண்டு வந்த உடனே ஒரு சின்ன கட்டையை வைத்து அடிப்பாங்க. எந்தெந்த இடத்துல சப்பி இருக்குது, எந்த இடத்துல நிமிர்ந்து இருக்குதோ அந்த இடத்த கொஞ்சம் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன கட்டையை வச்சு அடிச்சு கொண்டு வந்து ரவுண்டா கொண்டு வந்து செய்வாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த பானையும் இந்த தங்கமும் நல்லா இந்த பானை வந்து அடிப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்கணும்னு வச்சுக்காங்களா, குயவன் நினைக்கிற சித்தத்துக்கு அது என்ன செய்யாது? வராது. குயவன் வந்து இந்த பானை ரவுண்டா வரணும்னு நினைப்பேன். அது ஒரு மாதிரி நெருங்கி சப்பி ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பானை என்ன செய்யாது? நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், சோறு பொங்குறதுக்கு மண்பானை வாங்கணும்னு ஆசைப்பட்டு போகிறோம். ஒரு பானை நல்லா வளைஞ்சி நெலிஞ்சி பார்த்தாலே அது ஒரு மாதிரி இருக்குது, அடுப்பில் வச்சாலும் நிற்காதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பானையை நம்ம வாங்குவோமா? தப்பித்தோடு நம்ம வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அவரை நிம்மதியாக இருக்க விடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் உனக்கு ஒரு பானை ஒழுங்கா பார்த்து வாங்க தெரியாது. இந்த பானையில் ஆரம்பிக்கிற சண்டை கடைசி எங்கே வந்து நிற்கும்? பாஸ்டர்ட்ட வந்து நிற்கும். நல்ல அல்லேலூயா. ஆமாம், ஒரு பானை ஒழுங்கா வாங்க தெரியல. எனக்கு இப்போ உனக்கு போய் எங்கள் அப்பா என்ன கட்டி வச்சுட்டார். நல்லா கவனிங்க. அதே மாதிரி தான் அந்த பானை வளைந்து கொடுப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்கணும்னு வச்சுக்காங்களா, அந்த பானை குயவன் நினைக்கிற சைஸுக்கு கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் ஒரு ஒரு மோதிரம் ஆனாலும் சரி, ஒரு செயின் ஆனாலும் சரி, அதை உருக்கி செய்கிறவனுடைய சித்தத்திற்கு அது தன்னை விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்காங்களா, அந்த ஆசாரி செய்கிறதான சித்தத்துக்கு அது விட்டு கொடுக்கலன்னா அவர் நினைக்கிறதுபடி அது வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய தங்கமாக இருந்தாலும் சரி, என்ன தங்கமாக இருந்தாலும் சரி, அது வரையும் சொன்னாலே கவனிங்க. அதே போலதான் தேவனுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் உன்னை பாடுகள் மத்தியில் உன்னை கொண்டு போறதுக்கு எதுக்கு? நான் உன்னை கைவிட்டு உன்னை உதாசீனப்படுத்தி தூக்கி எறிறதுக்கு கிடையாது. நீ இன்னும் என் கூட சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் நான் உன்னை என்ன செய்கிறேன்? பாடுகளில் உருவாய் கடந்து போகிறேன். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், என்கிட்ட இருந்த அந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது. என்னிடத்தில் இருந்த அதே சிந்தை, பாடுகள் சகிக்கிற சிந்தை உங்களிடத்திலும் இருக்க கடவுது. அதை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. 3 காரியம் சொன்னேன். முதலாவது நீங்க என்ன செய்யணுமா? இருளில் இருந்து இருளை அகற்றி ஒளியை என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். 2வது சொன்னேன், புதிய மனிதரை தரித்துக் கொள்ளுங்கள். 3வது சொன்னேன், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் இயேசுவை தரித்துக் கொள்ள முடியும். சரி, 4வது எதை தரித்துக் கொள்ள வேண்டுமா? வாசிக்க பாருங்களாம். எபேசியர் 6வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம். எல்லாரும் வேதாந்த திருப்புங்க. எபேசியர் 6வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்
கொள்ளுங்கள். நன்றாக கவனிங்க எனக்கு பிரியமானவர்கள். எதற்குனா பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு. இன்னைக்கு ராணுவத்தில் யுத்தத்துக்கு போகிறவங்க என்ன கொண்டு போகிறாங்க? படைக்கு தேவையான காரியங்களை கொண்டு போகிறார்கள். ஒன்று பீரங்கியா இருக்கலாம், துப்பாக்கியா இருக்கலாம், எதை கொண்டு போனாலும் தங்களுடைய சேஃப்டிக்காக ஒரு உடை, தங்களுடைய சேஃப்டிக்காக ஒரு கேடயம், இவைகளை கைகளில் பிடித்து கொண்டு போவார். ஸோ நல்ல கவனிங்க. அதே போலதான் சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இல்லையா? எதுக்கு அந்த ஆயுதத்தை நான் தரித்துக் கொள்ளணும்? எனக்கு என்ன, நான் என்ன யாரும் சண்டை போடணும், எனக்கு என்ன யுத்தம்? நல்ல கவனிங்க. நமக்கு மாம்சத்தில் நமக்கு யுத்தம் கிடையாது. இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இப்ப கூட யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இவனை பிரசங்கத்தை கேட்க வைக்கக்கூடாது, எப்படியாவது உறக்கத்தை கொண்டு போயிடணும், ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இல்லையா? ஆமா, இவனை பிரசங்கத்தை கேட்க வைக்கக்கூடாது, எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம காஷ்மீருக்கு லண்டனுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே காட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. இல்லையா? ஆமா, இவனை என்ன செய்யக்கூடாது, வார்த்தை உள்ள வரக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவன் ஏதாவது சிந்தனையை உள்ள கொண்டு போய் போட்டுறணும். இப்போ எங்கேயாவது நம்ம இங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம், இங்கே தான் கேட்டுட்டு இருப்போம், ஆனால் சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருக்கும்? ஆமாம், அந்த அசைன்மெண்ட் எழுதணும், இந்த காணிக்கை எழுதணும், இவர் வேறு நேரத்தை முடிக்க மாட்டார், 11 மணி தான் மைக்கை வேறு வாங்கியிருக்காரு, நம்ம வீட்டில் போய் சோத்த போகணும், இந்த எண்ணங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த யுத்தத்துல ஜெயிக்கணுமானா சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன செய்யணுமா, தரித்துக் கொள்ள வேண்டும். அதை வாசிக்க பார்க்கலாம். எதுக்குன்னா அது 12வது வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்துல இருக்கிற எந்த மனுஷனோட நமக்கு யுத்தம் கிடையாது. அதனால அவன் சொல்றாங்க, ஒரு கணத்துல கவனம் அரைஞ்சா மறு கணத்தை என்ன செய்யி. மாம்சத்துல இருக்கிற எந்த மனுஷனோட நமக்கு யுத்தம் கிடையாது. ஆனால் மாறாக நம்மளோடு போராடுகிற பிசாசோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற பிசாசோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த வர்க்கம் நம்மளதுல இருக்குது. வாசிக்க பார்க்கலாம் என்னென்ன காரியங்கள். 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சையையும் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாயும் பொல்லாங்கனையும் பொல்லாங்கானவன் ஏயும் அக்கினியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இவைகளை தரித்து கொண்டு இருந்தால்தான் யுத்தத்துல ஜெயிக்க முடியும். ஆமென். இது நம்மத்துல இல்லைன்னா யுத்தத்துல ஜெயிக்க முடியாது. இப்ப யுத்தத்துல ஜெயிக்கணும்னா இவைகளை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆயுதங்களை நாம் என்ன செய்யணும், சர்வாயுத வர்க்கங்களை நாம் என்ன செய்யணும், தரித்துக் கொள்ள வேண்டும். அதை தரித்து கொண்டாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆண்டவரை நம்ம தரித்து கொண்டு ஆண்டவரோடு காரணம் வாழ வேண்டும் என்றால் பிசாசானவன் போராடுவான். பிசாசானவன் செய்வாங்க, போராடிட்டே இருப்பான். அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். ஆனா இவைகள் எல்லாம் நமக்கு வேணும். அதெல்லாம் இருந்தால்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அவர் பிசாசை ஜெயித்து அவரை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் 4 காரியம் சொன்னேன். எதெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் கொஞ்சம் வேகமா தான் போறேன், சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான்? இருளை அகற்றி ஒளியை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது புதிய மனுஷன் என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். இனி 2 காரியம் தரித்துக் கொள்ள வேண்டும். வேகமாக தியானிக்க போகிறோம். வாசிக்க பாருங்களா. அடுத்தபடியாக 5வது இதை தரித்துக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 3:14. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 3:14 வாசிங்களேன்.
கொலோசியர் 3வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தை வாசியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். மாத்தேன். பூரண கட்டாகிய அன்பை என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ள வேண்டும். வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது, அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. பூரண கட்டாயம், அதை வாசிக்க பார்க்கலாம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அன்பு பூரணமாய் இருக்கிறது, அந்த அன்பை தரித்துக் கொள்ள வேண்டுமா? வேத வசனம் அதான் சொல்லுகிறது, நீங்க அன்பை என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பை எதற்காக தரித்துக் கொள்ள வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பாருங்கள். கொலோசியர் 3:13 வாசிங்கள். ஒருவரில் ஒருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அந்த மன்னிக்கிற சுபாவம் வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். அல்லேலூயா. நீ மன்னிக்கிற சுபாவம் குறைவு. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளாடி இருக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அன்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றேன். கிறிஸ்து அன்பானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர். அவரை போல நம்மிடத்தில் அன்பு காட்ட ஒருவரும் கிடையாது. நமக்காக சிலுவையில மரித்தவர். எல்லாம் தெரியும், அவரை தான் ஆராதிக்கிறோம், அவரை தான் துதிக்கிறோம், அவரை தான் நேசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் இருந்த அதே அன்பு உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறதா? அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 13:10 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. இந்த அன்பு ஒருத்தன் இருக்குமானால் அவன் பொல்லாங்கு செய்ய மாட்டான். ஆமென், அல்லேலூயா. என்கிட்ட அன்பு இருக்குமானா நான் மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டேன். ராஜனட்ட ஜாக்கபன் மேல ஒரு அன்பு இருக்குமானால் ஜாக்கபனுக்கு விரோதமாக ஒரு பொல்லாங்கு செய்ய மாட்டார். அன்பு, வேதம் சொல்லுகிறது அன்பு தான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிலும் பிரதான கட்டளையே அன்பு. நீ ஒன்னிடத்தில் அன்பா இருக்கிறவங்கள பெருமிடத்தில் என்ன செய்ய? அன்பா இரு. நன்றாய் கவனிங்க எனக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பு உங்களுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். அன்பை தரித்துக் கொள்ளுங்கள், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களா அன்பானவர்கள், கிறிஸ்தவர்களா மற்றவங்களை நேசிக்கிறவங்க, கிறிஸ்தவர்களா மற்றவர்கள் மீது அன்பு காட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்களா அவங்கள மாதிரி சண்டைக்காரங்க யாரும் கிடையாது. கிறிஸ்தவங்களா அவங்கள போல வெளியில தூசிக்கிறவங்க யாரும் கிடையாது. கிறிஸ்தவங்களா அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. நல்லா கவனிங்க, மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம இடத்துல நம்மளை தூசிக்கிறவங்களே நம்ம இடத்துல தேடி வந்தாலும் அவங்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அது எப்படி பாஸ்டர்? கஷ்டம்தான், வேற வழி இல்லை. அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம். அதை செய்யறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். நமக்கு விரோதமா பேசியிருப்பாங்க, நமக்கு விரோதமா காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா அவைகளை மறந்து நம்ம அவங்கள்ட்ட அன்பு காட்டணும்னா அது நடக்காத காரியம். அல்லேலூயா. அன்பு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை எதிர்பார்க்க அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? தேவனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்தில் என்ன இருந்தால் நான் தேவனை தரித்துக் கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் அதன் 2வது வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:2 வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் இந்த கூடாரத்தை நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். போது நன்றாக கவனிங்க, பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நமக்கு மரணம் என்பது உண்டு. ஒரு நாள் இந்த உலகத்தில் மரிப்பது நிச்சயம். ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து போவது அதிக நிச்சயம். நன்றாக கவனிங்கள். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கின்றால், மரித்த பின்பு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆத்மாவானது எங்கே போகும் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். மரித்த பின்பு பரலோகத்தின் நேராய் நாம் கடந்து போவோம் என்றால் பரலோகத்தை தரித்துக் கொண்டவர்களாய் காணப்படுவோம்.
அல்லேலூயா. அதை தரித்து கொண்டவர்களாய் காணப்படும் போது நாம் நன்றாய் கவனிங்கள், தேவனை யுக யுக காலமாய் தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த 1வது வசனத்தை வாசிக்க பாருங்க, அது தெளிவா இருக்குது. 1வது வசனத்தை வாசிங்க. 5:1, 2 Corinthians 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீட்டை பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை டெம்பரரி. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல வாழ்றது டெம்பரரி. ஆமா, எல்லாரும் யுக காலமாக வாழ முடியலா? எங்க பாஸ்டர், இப்பவே கஷ்டத்தை தாங்க முடியல, இப்பவே இந்த பாட்டை நம்மளால தாங்க முடியல, ஒவ்வொரு காரியத்துக்கும் நடக்கிறத பார்த்தாச்சு நான் முடியல பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, இதுல எப்படி பாஸ்டர் நாங்க வாழறதுக்கு ஆசைப்படுறோம்? ஆமா, ஊரே காலி பண்ணிட்டு போயிடலாமா சொல்லுறது. எங்க போனாலும் அடி உடு வேதனை உண்டு. அல்லேலூயா, ஆமென். எங்க போனாலும் நமக்கு பாடு பிரச்சனை போராட்டம் உண்டு. பாடு பிரச்சனை இல்லாத இடத்த நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது உலகத்துல. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த டெம்பரவரி வாழ்க்கை நமக்கு எதுக்குன்னா நம்மளை சரிப்படுத்துவதற்கு. ஆமென், அல்லேலூயா. இங்க வச்சு நம்மளை சரிப்படுத்தி பரலோகத்துல கொண்டு போய் யுக யுக காலமாய் அவரோடு கூட வாழ பண்ணும்படியாக நம்மளை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க சரிப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அது சொல்லப்பட்ட காரியம், அந்த பூமிக்குரிய வீட்டை விட்டு பரலோகத்தின் வீட்டை நீ தரித்து கொள்ளணும். இந்த கைவேலையால் செய்யப்படுகிற வீட்டை விட்டு கைவேலை அல்லாத பரலோக ராஜ்யத்தை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யத்தை தரித்து கொள்கிறவர்களாய் காணப்படும். பரலோகத்தை குறித்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடித்து விடலாம். 1 Corinthians 15வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி பார்க்கலாம். அதுல ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15வது அதிகாரம் 53வது வசனத்தையும் 54வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். 1 Corinthians எல்லாம் திருப்புங்க. 1 Corinthians 15, 53, 54 வாசிக்க பார்க்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு எப்போ மரணம் ஜெயமாய் முடிவடையுதுன்னா அந்த சாவாமை என்கிறதாக அந்த வாழ்க்கையை தரித்து கொள்ளும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று வந்து பூமியை குறிக்கவும், இன்னொன்று பரலோகத்தை குறிக்கும். ஒன்று சாவானவைகளும் இன்னொன்று சாவாமையும். ஸோ நல்லா கிடையாது, ரெண்டு மாறி கொஞ்சம் குழப்பறது மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுட்டோன்னா, ஒன்று உலக வாழ்க்கையும் இன்னொன்று பரலோக வாழ்க்கையும். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பரலோகத்தை தரித்து கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, நான் ஒரு 6 காரியத்தை சொன்னேன். எதெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன்? இருளை அகற்றி ஒளியை தரித்து கொள்ளுங்க. 2வது புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்க. 3வது கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்க. 4வது சர்வாய வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. 5வது அன்பை தரித்து கொள்ளுங்கள். 6வது என்ன சொன்னேன்? பரம வாசஸ்தலத்தை, பரலோக ராஜ்யத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அதை தரித்து கொண்டால் மாத்திரமே தேவனோடும் நாம் யுக யுக காலமாய் அவரோடு கூட வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தரித்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையாகவே இயேசுவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அந்த காரியங்களை தரித்திருந்தால் நான் இயேசுவை தரித்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருடைய முழங்கால் படித்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இருளை அகற்றி நான் ஒளியை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பாவ பழக்கத்தை விட்டு நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக சிலுவையில மரித்தீங்களே, எனக்காக ரத்தத்தெல்லாம் சிந்தனைகளே, நான் இதைகளை விட்டு மனம் திரும்பி உண்மை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் அப்படியே சோதனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உண்மை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. புதிய மனிதனாக என்னை மாற்றுங்க. புதிய மனிதனை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்து உங்களுடைய சிந்தனையை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆயுதங்களை, சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அன்பை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய பரம வாச
எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று விட்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், எல்லாரும் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். அவரை தரித்து கொண்டால் நாம் அவரோடு கூட யுக காலமாய் வாழலாம். பாவத்தை விட்டு நீதியாகி ஆண்டவரை தரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பழைய சுபாவங்களை விட்டு, பழைய எண்ணங்களை விட்டு, பழைய குணாதிசயங்களை விட்டு புதிய மனுஷனாகிய பரிசுத்தவான் என்கிற மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். பாடில் இருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு கிறிஸ்துவின் இருந்த சிந்தனையை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவரில் ஒருவர் ஆண்டவர் மன்னிக்கிற சுபாவத்தை உடையவராய் இருந்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசை ஜெயித்தது போல நாமும் பிசாசை ஜெயிப்பதற்கு சர்வாயுதம் என்கிறதான வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். யுக காலமாய் பாடுகள் கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ளுங்கள். யாரோட சமத்தில் நம்மளும் ஒப்பு கொடுக்கலாமா? அதிகமாய் நேசித்து வல்லவர்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாத வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தேவன் எங்களோடு இணைப்பட்ட மிகத்தான கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இந்த பாவ காரியங்களை விட்டு உமக்கு நேராய் வழிநடத்தப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் உங்களை தரித்து கொள்ள வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைபடுவீராக. ஒவ்வொருவருமை தரித்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. என் தேவன் அப்படி செய்ய போகிற மகத்தான கிருபைக்காக நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை விட்டு, இந்த உலகத்தில் காண கஷ்டங்களை விட்டு, இந்த உலகத்தில் காணப்படுகிறதாவே ஆண்டவர் எல்லா துக்கங்களையும் எல்லா அவமானங்களையும் விட்டு பரலோகத்தில் காண்கிற சந்தோஷத்தை தரித்து கொள்ள தேவனே நீர் மனமிறங்கி உதவி செய்வீராக. செய்ய போகிற மேலான கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். யார் யார் வியாதியோடு, யார் யார் பலவீனத்தோடு, தேவையின் நடுவே, கஷ்டத்தின் நடுவே, கண்ணீரின் நடுவே இந்த இடத்துல யார் யார் காணப்படுகிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக, சுகவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. என் தேவன் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எனக்கு இதோட விடுதலை கிடைக்காதா, எனக்கு இதோட ஒரு சுகம் கிடைக்காதா, என்னுடைய பலவீனங்கள் மாறாதா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புரோஜனம் உள்ள ஊழியக்கார கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன்ப்பா. எல்லா துதி எல்லா கடமை ஒருவருக்கு மாத்திரமே. மீதியாக இருக்கிற வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம். நீங்க நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல புகாரை மறவாதே. ஆமென். Thank you.